வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாகிஸ்தான் பெண்மணி நியூயார்க்ல இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரீசெண்டா மிகப்பெரும் பார்ட்டி நடத்திருக்காங்க. எதுக்காக பார்ட்டினா, அதுவும் புக்கே கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹஸ்லி ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ சொசைட்டில வந்து அவங்க ஒரு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கணும்னா ரொம்ப கிஃப்ட் மாதிரி கொடுத்து வெறி விழா மாதிரி கிராண்டா கொண்டாடி இருக்காங்க. எதுக்காகனா அவங்க டைவர்ஸ் கிடைச்சதாக சொல்லி ரீசெண்டா அவங்க வந்து நியூயார்க்ல அவங்க பாகிஸ்தான் சேர்ந்தவங்க. அவங்க வந்து அங்க டைவர்ஸ் கிடைச்சதாக சொல்லி கணவருக்கு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டைவர்ஸ் கிடைச்சதுனால மிகப்பெரும் பார்ட்டியா அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுங்க நம்மள. ஸோ வருங்காலங்களில் மேரேஜை பற்றிய ஒரு மிகப்பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்ற எண்ணம் மக்களிடையே தற்பொழுது டெவலப் ஆகி வருது. ஏன்னா மேரேஜை வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இவர் கொண்டாடிருக்காங்க அந்த பெண்மணி பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. ஸோ இது வந்து அனைவரும் பொக்கே கொடுக்கறது, ஒரு கிஃப்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து இது அன்இமேஜிபிள். இதெல்லாம் வந்து நினைச்சு கூட இப்படிதான் நடக்குமா அப்படின்னு இன்னைக்கு ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம். வணக்கங்க.